அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதல் முதல் நாள் கிளாஸில் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், கற்றுக்கிட்ட விஷயங்கள், நான் அஹ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டேன்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உஸ்தாத் சொன்னது வந்து நோக்கம். முதல்ல எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்கிறதா இருந்தாலும் அதோட நோக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். எந்த எந்த செயலை நம்ம செய்கிறதா இருந்தாலும் அந்த நோக்கம் கண்டிப்பாக வேணும். நோக்கம் இருந்தால் தான் அந்த செயலை வந்து செஞ்சு முடிக்க முடியும். அந்த நோக்கம் வந்து தெளிவாகவும், அதாவது ஸ்ட்ராங்காகவும், அது உறுதியாகவும் இருந்தால் தான் அந்த செயலை நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும். நோக்கம்ன்றது அதுக்கு இன்னொரு வேர்டும் இருக்குது, உள்நோக்கம்னு சொல்லுவாங்க. அதுதான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உள்நோக்கம், நம்ம உள்நோக்கம், அதாவது மனசார நம்ம அதை நினச்சாதான் அந்த செயலை நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். உதாரணமாக ஒரு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, தஹஜ்ஜுத் தொழுகையை நம்ம எடுத்துக்கலாம். தொழுகை அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த தொழுகைன்னு நமக்கு தெரியும். எல்லாத்துக்குமே தெரியும். எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அல்லாஹ் தாலா வந்து அந்த அந்த நேரத்தில் வந்து கீழ் வானம் வரைக்கும் இறங்கி வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குற அந்த நேரம். அதை வந்து யாருமே நம்ம மிஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டோம். கரெக்டா? ஆனால் நம்மள எத்தனை பேர் வந்து அந்த நேரத்தில் எந்திரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா அது கொஸ்டின் மார்க் தான். எல்லா நேரத்துலையும் நம்ம டெய்லியும் நம்மளால் அந்த நேரத்தில் எந்திரிக்க முடியறதில்ல. எனக்கு தெரிஞ்சு அது ஏன் அந்த மாதிரி இருக்கும்னு நான் யோசிச்சு பார்த்தா, மேபி அது நம்மளோட நோக்கம் வந்து நம்ம அதை வந்து கண்டிப்பா தொழுதே ஆகணும் அப்படிங்கிற அந்த நியத் நம்ம வைக்காததுனால தான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரமதான் மாதத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ரமதான் 30 நாளும் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் 3 மணிக்கு எந்திரிச்சு, தஹஜ்ஜுத் தொழுதுட்டு, சஹர் வச்சுட்டு, நம்ம கரெக்ட்டா அத ஃபாலோ பண்ணியிருப்போம் அந்த 30 நாளுமே. ஆனா அந்த 30 நாளுக்கு அப்புறம் நம்ம அத பண்றோமா? ரொம்ப கம்மியான பேரு தான் அது வந்து ரெகுலரா பண்றாங்க. அந்த மத்த அந்த 30 நாள் எல்லாருமே அ எத்தன நம்ம எல்லாருமே அந்த 30 நாளும் கரெக்ட்டா பண்ணியிருப்போம். ஆனா அத தொடர்ந்து செய்றது ரொம்ப கம்மியான ஆட்களா தான் இருப்பாங்க. மேபி அது வந்து எதனால இருக்கும்னா, அந்த நம்ம அ மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் நம்ம இந்த கரெக்ட்டா எப்படி எந்திரிச்சோம்னா, மேபி அது நம்ம வந்து அ நோன்பு வச்சே ஆகணுன்ற அந்த நியத், அந்த உள்நோக்கம் வந்து நம்மகிட்ட ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. கண்டிப்பா நோன்பு வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம அத மனசால நெனச்சு டெய்லி எந்திரிக்கிறோம். கரெக்ட்டா எந்திரிச்சிடுறோம். யார்ட்டயாவது சொல்லி பக்கத்து வீட்ல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலிட்ட சொல்லி என்ன எழுப்பி விட்டுருங்க அப்படின்னு எப்படியோ அத நம்ம சொல்லி எந்திரிச்சு நோன்பு வச்சிருக்கோம். மேபி அது நோக்கம்னா அதுதான். இந்த நோக்கம் வந்து சரியா ஸ்ட்ராங்கா இருந்ததுனால தான் நம்மளால அத பண்ண முடிஞ்சது இந்த 30 நாளும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸ் வேற எப்படி இருந்தாலும் நீங்க ஷேர் பண்ணுங்க. மத்த எல்லார்கிட்டயும் சொல்றேன். அதே மாதிரி 2வதா ச உஸ்தாது சொன்னது வந்து இந்த பூனை கதை சொன்னாங்க இல்லையா? இந்த பூனைய கட்டி போட்ட அந்த கதை. அந்த பூனை கதையில வந்து என்ன நடக்குதுன்னா, அந்த ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு வந்து வகுப்பெடுக்கும்போது, அந்த பூனை வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்குது. நடுவுல துள்ளி விளையாடுது, குதிச்சு விளையாடுது, அந்த புத்தகங்கள கிழிக்குது அப்படின்றதுனால தான் அந்த ஆசிரியர் அந்த பூனைய வந்து கட்டி போட சொன்னாரு. அந்த அதோட உண்மையான நோக்கம் வந்து அது டிஸ்டர்பன்ஸா இருக்கு. மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு, கவனிக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, இடையூறா இருக்குன்றதுனால தான் வந்து அந்த பூனைய கட்டி போட சொன்னாங்க. அந்த நோக்கம் வந்து சரியா புரிஞ்சுக்காததுனால தான், அடுத்தடுத்த வந்த தலைமுறை ஆசிரியர்கள் வந்து, நோக்கம் சரியா புரியாததுனால, அது ஒரு சடங்கு மாதிரி அந்த பூனைய கட்டி போட்டுட்டு, பாடம் நடத்துற அந்த ஒரு சடங்கு மாரி பண்ணிட்டுருந்தாங்க அப்படின்றத நம்ம கேட்டோம். உஸ்தாது சொன்னது. அதே மாரி அதுக்கு இந்த சமூகத்துல நடக்கிற நெறைய விஷயங்கள்ல இதோட பொருத்தி பார்க்கலாம் அப்படிங்கிறது உஸ்தாது சொன்னாரு. அந்த மாதிரி யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம், சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தோணுச்சு. என்னன்னா, அந்த ஹிஜாப் பேணுதல், பெண்களுடைய ஆடை. குர்ஆன்ல அல்லாஹ் தாலா சொன்ன அந்த பெண்களுடைய ஆடை எப்படி இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் தாலா என்ன சொல்லியிருக்கான்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஆடை எப்படி இருக்கணும்னா, முழுசா உடம்ப மூடுன மாதிரி, கை, கால், முகம் மட்டும் தெரியிற மாதிரி லூஸான ஆடைய தான் பெண்கள் அணியணுன்றது அல்லாஹ் தாலாவுடைய கட்டளை. அதோட நோக்கம் என்னன்னு அதுவும் நமக்கு தெரியும். அதோட நோக்கமே வந்து உடல் பாகங்கள் வெளியில தெரியக்கூடாது. மற்றவங்களுக்கு அட்ராக்டிவா
தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நெறைய பெண்கள் வந்து ப்ராப்பரா அத ஃபாலோ பண்றாங்க. ஆனாலும் சில பேர நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்த புர்கா அப்படிங்கிறதையே வந்து அ டைட்டா வந்து போடுறது. உங்களோட உடல் பாகங்கள் தெரியிற மாரி, தெரியக்கூடாதுங்கிற அந்த நோக்கமே அந்த பாகங்கள் வந்து தெரியக்கூடாது, உடல் அமைப்பு தெரியக்கூடாதுங்கிறது தான். அதுவே அந்த நோக்கமே அடிபட்டு போற மாதிரி நெறைய பேர் புர்கா அந்த ஹிஜாப் அணியிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். எனக்கு டக்குன்னு தோணுனது நான் சொல்றேன். இத விட பெரிய நெறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. எனக்கு தோணுனது நான் சொல்றேன். ஆ நீங்களும் உங்களோட ஒப்பீனியன்ஸ் இந்த மாரி எக்ஸாம்பிள்ஸ் இருந்தா ஷேர் பண்ணுங்க மற்றவங்க. ஆ அடுத்ததா நமக்கு ஒரு ஹதீஸ் ஒண்ணு சொன்னாங்கல்ல, சஹீஹ் முஸ்லிம்ல 1905வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கு. அந்த ஹதீஸ் வந்து என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாள்ல 3 பேர் வந்து முதலில் விசாரிக்கப்படுபவர்கள். அவங்க யார் யாருன்னா, நல்ல அறிவு கற்றவர், கல்வியாளர், அதாவது ஆலிமாவும் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி. அது 2வது யாருன்னா, செல்வம் பெற்றவர், அதாவது ஒரு பெரிய பணக்காரர். ஆ அதேமாரி 3வது யாருன்னா, அல்லாஹ்வுக்காக போராடியவர். அதாவது அல்லாஹ்வுக்காக உயிர் தியாகம் செய்தவர் ஷஹீத். ஒரு போர்ல இழ ம் அ ஒரு போர்ல போய் தன் உயிரையே வந்து தியாகம் செஞ்ச ஒருத்தர் ஷஹீத் அல்லாஹ்வுக்காக. இந்த மூ இந்த மூவரையுமே அல்லாஹ் வந்து மறுமை நாள்ல முதல்ல விசாரிப்பானாம். அப்போ விசாரிக்கும்போது, இப்ப 3 பேருமே என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த அறிவு கற்றவர் அந்த கல்வியாளர் என்ன பண்ணியிருப்பாரு, தனக்கு தெரிஞ்ச அந்த நல்ல கல்விய வந்து எல்லாருக்கும் சொல்லிக் குடுத்தவரா இருந்திருப்பாரு. அதே மாரி அந்த பணக்காரர் வந்து நெறைய அவர் சம்பாதிச்ச அந்த பணத்த வந்து நெறைய ஏழைகளுக்காகவும், நல்ல காரியத்துக்காகவும் செலவு பண்ணவரா இருந்திருப்பாரு. அதே மாரி அல்லாஹ்வுக்காக போராடியவர் அல்லாஹ்வுக்காக தன் உயிரையே தியாகம் செய்து ஷஹீதா இருந்திருக்காரு. இந்த 3 பேரையுமே அல்லாஹ் விசாரிச்சு, அவங்க வந்து அந்த அந்த காரியத்த அல்லாஹ்வுக்காக இல்லாம மத்தவங்க புகழ்றதுக்காக அவங்க செஞ்சிருந்தா, இவர்களுக்கு கண்டிப்பா தண்டனை இருக்கும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் அப்படின்ற அந்த ஹதீஸ நம்ம கேட்டோம் இல்லையா? இதுலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, அ இது இந்த 3 பேருடைய அந்த நோக்கம், அதுதான் வந்து முக்கிய காரணம். அந்த நோக்கம் வந்து அல்லாஹ்க்காக இல்லாம, அவங்க வந்து மக்கள் புகழ்றதுக்காக, மத்தவங்கள நம்ம பெருமையா பேசணுன்றதுக்காக அத செஞ்சதுனால தான் அந்த தண்டனை அவங்களுக்கு இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு அடுத்ததா குரான் வசனம் 62வது அத்தியாயம் 5வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, எவர்கள் தௌராத் வேதம் சுமத்தப் பெற்று பின்னர் அதன்படி நடக்கவில்லையோ, அவர்களுக்கு உதாரணமாவது ஏடுகளை சுமக்கும் கழுதையின் உதாரணத்திற்கு ஒப்பாகும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதாவது உஸ்தாது சொன்னது என்னன்னா, இப்போ வந்து மனுஷ படைப்பு தான் வந்து இந்த உலகத்திலேயே வந்து ரொம்ப பெரிய ஒரு படைப்பா அல்லாஹ் படைச்சிருக்கான். அந்த மனுஷனுக்காக தான் இந்த உலகத்துல இருக்கிற மற்ற எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் படைச்சிருக்கான் இல்லையா? இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மலைகள், காற்று, அ வானத்திலிருந்து பொழியிற மழை, இது எல்லாமே இந்த விலங்குகள், எல்லாமே பறவைகள், மரங்கள், மண்ணுக்கு அடியில இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அல்லாஹ் யாருக்காகனா, மனுஷனுக்காக தான் படைச்சிருக்கான் இல்லையா? அவ்ளோ பெரிய படைப்பான அந்த மனுஷன வந்து அல்லாஹ் வந்து ஒரு கழுதையோட ஒப்பிடுறான். அப்படின்னா, அது எவ்ளோ பெரிய ஒரு அ என்ன சொல்றது? அந்த ஒரு அது எதுக்காக அல்லாஹ் அப்படி ஒரு கீழ இருக்கிற கழுதையோட ஒப்பிடுறான்னா, அது வந்து அதாவது வேதம் வந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஒரு நேர்வழியா ஒரு வேதம் வந்ததுக்கு அப்புறமும், அதன்படி நடக்காதவங்கள தான் இந்த மாரி அல்லாஹ் வந்து ஒப்பிடுறான் கழுதையோட. அது நம்மளுக்கும் அது கரெக்ட்டா நம்ம வந்து அத ஒப்பிட்டு பார்க்கணும். இப்ப நம்மளும் அதே மாரி தான் நிலைமையில இருக்கோம். குரான் நமக்கு வந்திருக்கு. குரான் தான் நம்மளுடைய வேதம் இல்லையா? அதோட அறிவு நமக்கு எல்லாத்துக்கும் இருக்கு. குரான் ஓதுறோம், டெய்லி ஓதுறோம். அது அதுல என்ன சொல்லியிருக்கான் அல்லாஹ்ங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா நம்ம அதுபடி நடக்கிறோமா? அப்படிங்கிறத நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் இனிமே வந்து அதன்படி நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு நியத்தா வச்சுப்போம் இன்ஷா அல்லாஹ். இல்லைன்னா நம்மளும் அதே மாரி அந்த கழுதை வந்து அந்த பொதி சுமக்கிற மாரி தான் நம்மளும் இந்த குரான சுமந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், எச்சமூகத்தார் அல்லாஹ்வின் வசனங்களை பொய்ப்பிக்கின்றார்களோ, அவர்களின் உதாரணம் மிக கெட்டதாகும். அல்லாஹ் அநியாயக்கார சமூகத்தினரை நேர்வழியில் செலுத்த மாட்டான். அதாவது இந்த வேதம் வந்ததுக்கு அப்புறம் அத ஃபாலோ பண்ணாம இருக்கிறவங்கள அல்லாஹ் எப்படி சொல்றான்னா, அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ப்பிக்கின்றவர்கள் அப்படின்னு சொல்றான். இதே தான் நமக்கும். அது வந்து தௌராத் பெற்றவர்கள பற்றி அல்லாஹ் பேசுறான். அதே தான் நமக்கும். நமக்கு குரான் தான் நம்மளுடைய வேதம் இல்லையா? அந்த அ குரான வந்து பின்பற்றாதவர்களாகிய நாமும் வந்து அதே மாரி தான் குரானுடைய வசனங்களை
பொய்ப்பிக்கின்றவர்களாக இருக்கோம் இல்லையா? அல்லாஹ் நம்மள பாதுகாக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம இனிமே வந்து குர்ஆனுடைய வசனங்களை எல்லாத்தையுமே நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறதுக்காக தான் நம்ம இத ஜாயின் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அத நம்ம இனிமே செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு விஷயத்த செய்றதுக்கு ஒரு செயல செய்றதுக்கு நோக்கம்ன்றது எவ்ளோ முக்கியம் அப்படிங்கிறது நம்ம இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். அதேமாரி இப்போ இந்த கிளாஸ் நம்ம ஜாயின் பண்றதுக்கான முக்கியமான நோக்கம் என்னன்றத நம்ம உஸ்தாத் சொன்னார் இல்லையா? இது வந்து வெறும் அறிவுக்கான கிளாஸ் இல்ல. இது வந்து வெறும் அறிவ சேகரிச்சு வச்சுக்கிறதுக்கான கிளாஸ் இல்ல. இது மாற்றத்திற்கான ஒரு வகுப்பு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம குர்ஆனிய மனிதர்களாக மாறுவதற்காக தான் இந்த கிளாஸ்ல நம்ம சேர்ந்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அத நம்ம வந்து செய்யணும். குர்ஆனிய மனிதராக மாறணும்னா, இப்போ ஒண்ணும் இல்ல நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவர் வந்து குர்ஆனாகவே வாழ்ந்தார் அப்படின்னு நம்ம ஹதீஸ் நம்ம கேட்டிருக்கோம். அதையும் சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்மளும் வந்து குர்ஆனிய மனிதராக மாறி அ வாழணும் அப்படிங்கிறது தான் இதோட நம்ம இந்த கிளாஸோட நோக்கமாவே நம்ம வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ அடுத்தது வந்து என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஒரு ஒரு அறிவு நமக்கு இருக்குன்னா, அந்த வெறும் அறிவா நமக்கு இருக்கிறதுல எந்த ஒரு பயனுமே இல்ல. இல்லைங்களா? அந்த அறிவ வந்து எப்போ நம்ம செயல்படுத்துறோமோ, அந்த அறிவ வச்சு அந்த ஆக்ஷன்ல எப்போ நம்ம அத காமிக்கிறோமோ, எப்போ அத செயல்படுத்துறோமோ, அப்போதான் அதுக்குடைய முழுமையான பயன நம்ம அடைய முடியும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும்னா ஒண்ணும் இல்ல. இப்ப நமக்கு WhatsAppல ஏதோ மெசேஜ் வருது, ஏதோ நியூஸ்ல ஒரு மெசேஜ் வருது. இந்த மாரி நாளைக்கு இந்த இடத்துல ஒரு பொருள் வந்து இந்த கவர்மெண்ட்லேருந்து இலவசமா தர்றாங்க. இல்ல ஒரு கடையில இந்த ஆஃபர் போட்டிருக்காங்க. பாதி விலை பாதிக்கும் கம்மியா வந்து விலையில விக்கிறாங்க அப்டின்னா, அந்த நியூஸ நம்ம பார்த்துட்டு, அத வெறும் வந்து நியூஸா பார்த்துட்டு வெறும் உட்காந்துருப்போமா? இல்ல. கண்டிப்பா அடுத்த நாளே அந்த சொன்ன நேரத்துக்கு, சொன்ன இடத்துக்கு போய் நின்னு அத எப்படியாவது வாங்கிரணும் அப்படின்னு தானே நம்ம நினைப்போம். அந்த அறிவ மட்டும் வெறும் அந்த நியூஸ பார்த்துட்டு சும்மா உட்கார்றது இல்லையா? நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அத உடனே அடுத்த நாளே போய் கரெக்ட்டா அத நம்ம வாங்குறோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு நெகட்டிவா ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு ஆபத்து நமக்கு வருது அப்படின்னா, உடனே அதுக்கும் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோம் இல்லையா? உடனே அந்த இடத்துல இருந்து நம்ம வெளியில வரோம். அது வெறும் ஆபத்து தானே. ஆபத்துன்ற அந்த நியூஸ் வந்தவுடனே வெறும் இன்ஃபர்மேஷனா, அது நாலேட்ஜா, அறிவா வந்து சும்மா அ அ மைண்ட்ல வச்சுக்கிட்டு உட்காராம, அது உடனே நம்ம இப்ப பாம்பு வருது, உஸ்தாத் சொன்ன மாரி ஒரு பாம்பு ஒரு ஒரு கூட்டத்துல இருக்கோம். நம்ம ஒரு பாம்பு வருதுன்னு கத்துனோனே, உடனே எல்லாரும் எந்திரிச்சு ஓடுறோம் இல்லையா? உடனே அத வந்து செயல்படுத்துறோம் இல்லையா? அந்த அறிவ. அந்த மாதிரி குர்ஆன் உடைய நாலேட்ஜையும் நம்ம வந்து வெறுமனே தலையில அத வந்து மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வைக்காம, அத செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸ் உடைய முக்கியமான ஒரு நோக்கமா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததா உஸ்தாத் சொன்னது வந்து, இப்போ அலோபதி மருத்துவத்துல, அதாவது இங்கிலீஷ் மெடிசன்ல என்ன சொல்றாங்கன்னா, முக்காவாசியான எல்லா நோய்களுக்கும் அ ஒரு சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணும் இல்ல. அது சிம்பிளா சொல்லணும்னா, மனசு தான் எல்லா நோய்களுக்கும் காரணமாம். அலோபதி மருத்துவமே வந்து அது சொல்லுது. மனசு தான் எல்லா விதமான நோய்களும், வியாதிகளுக்கும் காரணமா இருக்கு அப்படிங்கிறது. அததான் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான். 10வது அத்தியாயம் 57வது வசனத்துல. மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்லுபதேசமும் வந்துள்ளது. உங்கள் இருதயங்களில் உள்ள நோய்களுக்கு அருமருந்தாகவும் வந்திருக்கிறது. மேலும் அது முஃமின்களுக்கு நேர்வழியாகவும், நல்லருளாகவும் உள்ளது அப்படின்னு. அதாவது நம்ம குர்ஆனுடைய அந்த நாலேட்ஜ அந்த அறிவ வச்சு நம்ம செயல்படுத்தி அதன்படி வாழ்ந்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து நமக்கு வரக்கூடிய எல்லா தீங்குகளிலிருந்தும், நோய்களிலிருந்தும், மனசுல இருக்கிற நோயும் சரி, உடம்புல இருக்கிற நோயிலிருந்தும் நம்ம வந்து நம்மள பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய இது புரிஞ்சுக்கலாம் நம்ம. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல நான் புரிஞ்சுக்கிட்டது. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்லியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இது மத்தவங்களும் உங்களுடைய ம் அ பாயிண்ட் ஆஃப் வியூ என்னங்கிறத ஷேர் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.